அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். என்ன நடக்க போகிறது? இது கடைசியில் எங்கே போய் முடிய போகிறது? இந்த செய்தியை நான் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் போடலை. ஏன்னா எப்படியுமே ஏற்கனவே சும்மா போடுறேன். நம்ம உண்மையாக நடக்கிறத போட்டாலே மக்கள் பயங்காட்டுறான்ட்டு எப்படி பயங்காட்டாதா. இந்த பால் குடிக்கிற பிள்ளைகள் எல்லாமே அரபு நாடுகளில் வேலைக்கு வந்திருக்குது. அதுக்கு ஒரு பால் போத்தலோட அந்த பிள்ளைங்களை நான் வேறு பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும்தான் பயம். அதுக்கு மட்டும்தான் பயம். இந்த செய்தி பார்க்குறதுக்கு மட்டும்தான் பயம். அவங்க செய்கிற வேலையெல்லாம் அதுக்கு மேலே. இப்போ நாட்டிலே ரூபவாகினிலே இதை பற்றி ඊරානයේ හමුදා මුලස්ථානයෙන් ජනපති ට්‍රම්ප්ට පණිවුඩයක්. අපේ ஈரான் இராணுவ பேச்சாளரிடமிருந்து ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கிய தகவல். බලාගාරවලට ගැහුවොත් எங்களுடைய எரிசக்தி மற்றும் மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்கினால் ගල්ෆ් කලාපේ සියලු බලාගාර ඉවරයි. கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து எரிசக்தி, மின்சக்தி, நீர் சக்தி, எல்லா சக்தி நிலையங்களும் முடிந்திடும். அமெரிக்காவே தர்ஜனையிட்ட ஈரானின் பிரதிச்சார. அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு ஈரானின் பதிலடி. ඊරානයේ විදුලි බලාගාර ඉලක්ක කළහොත් ඊශ්‍රායලයේ සහ ගල්ෆ් කලාපයේ සියලු විදුලි බලාගාරවලට පහර දෙන බවට ඊරානයේ නිවේදනය කරලා තියෙනවා. ஈரான் மீது இருக்கும் ஏதாவது ஒரு சக்தி மையங்களுக்கு கை வைத்தால் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சக்தி நிலையங்கள் மீதும் எரிசக்தி நிலையங்கள் மீதும் நாங்கள் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. එසේම හෝමුස් සමුද්‍ර සන්ධිය සම්පූර්ණයෙන් වසාදවන බවත් ඊරානයේ පවසා තිබෙන බව. ஹார்மோஸ் சமுத்திர சந்தையை மொத்தமாக இழுத்து கேட்டு போட்டு மூடுவோம். இப்போ நாங்கள் சும்மா தான் விட்டுருக்கோம். அதுக்கு பிறகு வாழ்க்கையில் எந்த ஒரு கப்பலுமே வாழ்நாளில் அதை க்ரோஸ் பண்ணியே போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தடையை நாங்கள் விதிப்போம். வார்த்தாவன்னே அப்படி போத தோராகத்தே அது திவையின புவத்பதே தோராகனி. நீங்கள் இவங்களே இப்படி சொன்ன பிறகு உலகத்துக்கு இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுமே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம சொல்கிறதுக்கு என்ன? பல செய்திகளில் இது நேரம் ஹைலைட் ஆகியிருக்கும். நம்ம சொன்னால் தான் இப்போ பபாங்க பயப்படும். அதனால் பேபிஸ் யாரும் பயப்படாதீங்க. இன்னும் அப்படி ஒன்றும் நடக்கலை. அப்படி நடந்தால் நான் உங்களுக்கு ஒரு காலத்தில் காட்டினேன் தெரியுமா? லெபனான் நாட்டில் சில ஏரியாக்களில், குறிப்பாக பைரூட் மாதிரியான ஏரியாக்களில் மக்கள் இருந்த இடம் இல்லாமல் அங்கங்கே கூடாரங்களையும் அங்கங்கே கெம்பல்களையும் இழுத்து போத்திக்கிட்டு சுருட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடங்களில் தூங்கிட்டு கிடக்கிறாங்க, நடு ரோட்லையும் தெருவுலையும். வரலாம், வராமலும் போகலாம். நம்ம இருக்கிற நாடுகளில் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் முடிந்த அளவு பொறுமையை சோதிக்கிறாங்க. பொறுமை எந்த அளவுக்கு கடைபிடிக்கணும் அந்த அளவுக்கு அவங்களும் உச்சபட்சத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது மக்களே, ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை 16, 20, இன்னைக்கு மட்டும் 30, இன்னைக்கு 50, இன்னைக்கு 40, இன்னைக்கு 20, 30, 40, 50ன்னு கணக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மிசைல்களும் ட்ரோன்களும் அரபு நாடுகளுக்குள்ளே வந்தது. இதே இந்த மாதிரி அமெரிக்கா ஈரானுக்கு மேலே கை வச்சு உள்ளுக்கு ஆளுங்களை அனுப்பி ஏதாவது குடைச்சல் கொடுத்தாங்கன்னு வைங்க. இப்போது இது எப்படின்னா, நம்ம இந்த நாடுகளில், நம்ம இருக்கக்கூடிய நாடுகளில் நடக்கிறது சரியாக குளவிக்கூட ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நின்னா என்ன நடக்கும்? பெரிய குளவிக்கூட ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சும்மா நம்ம நிற்கிறோம், கொஞ்சம் இப்படி பட்டும் படாமல் நிற்கிறோம். என்னாகும்? அது போய் வரும்போது, பறக்கும்போது அங்கே இங்கே வெளியில் அங்கேருந்து கொஞ்சம் இப்படி அந்த கூட்டத்திலேருந்து அங்கே இங்கே 1-2 கலையும் போது அதுங்க 1-2 நம்மளை நெருங்கி வரும்போது ஆபத்து வருதோன்னு நம்மளை ஒரு கொட்டிட்டு போவோம் இல்லையா? ஜஸ்ட் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா எனும் கல் அந்த குளவி கூட்டு மேலேயே டைரெக்டாக விழுந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் 1-2 இல்லை, எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுக்கு
அந்த குளவிகள் வந்து கொட்டும், குளவி கொட்டும். குளவி கூட்டு பக்கத்தில் போய் நின்றா ஏதோ 1-2 சும்மா ஆபத்துன்னு நினச்சி கொட்டிட்டு போகுது, அது வேறு விஷயம். சரியா? இப்போ நடக்கிறது அது. ஆனால் அதே அந்த அமெரிக்காக்காரனுடைய கல் போய் அந்த குளவி கூட்டில் விழுந்துச்சுன்னா அந்த குளவிகள் மொத்தமாக கூட்டம் கூட்டமாக வந்து விழும். அப்போது 1 2 3 4 இன்னைக்கு 10 வந்துச்சு, இன்னைக்கு 20 வந்துச்சுன்னு கணக்கெடுக்கவே முடியாது, கணக்கெடுக்கிற நிலைமையும் இருக்காது. அந்த மாதிரி சூழல் உருவாகலாம். இறைவன் பாதுகாக்கட்டும். நம்மளால் முடிந்தது பிரார்த்தனை, நம்மளால் முடிந்தது கிடைக்கக்கூடிய தகவல்களை மக்களுக்கு எத்தி வைக்கிறது. நடக்கவிருப்பது எல்லாமே நன்மைக்கு இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த சிங்கள பாட்டு மாதிரி அகச கடாகன வெட்டுனாவே அப்படின்னு வானமே உடஞ்சி விழுந்தாலும் கணக்கெடுக்காதீங்க, அப்படியோ போவோம் நம்ம சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லவும் முடியாது. இருந்தாலும் அதற்காக நம்ம போய் கையை விரித்து தடுக்க முடியாது. நம்மளுடைய சித்தப்பனும் மாமனும் இல்லை, ஈரான் நாட்டுக்காரனும் அமெரிக்காக்காரனும் போய் பேசி கீசி நிப்பாட்டு சித்தப்பு மாமா இதை பார்த்து நிப்பாட்டி விடு மாமாண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு இனி எது எப்படியோ நடக்கிறது. இறைவனுடைய நாட்டம் ஈரானுடைய கையில், அமெரிக்காவுடைய கையில், இஸ்ரேலுடைய கையில் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் தாண்டா அது அப்படின்னு தாங்களாகவே காட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அதை நீங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. 3 நாடுடைய பேர் குறிப்பிடாமல் நான் 3 நாடு அப்படின்னு உங்களுக்கு அன்னைக்கும் மறைமுகமாக சொன்னேன். அந்த 3 நாடும் இப்போது வாங்க அண்ணாச்சி, பெரிய அண்ணாச்சி வாங்க, எங்களுடைய இடத்துல இருந்து நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு நாங்கள் வான்பரப்பையும் திறந்து விடுறோம், எங்களுடைய நிலப்பரப்பையும் திறந்து விடுறோம், கடல் பரப்பையும் திறந்து விடுறோம், நீங்கள் வேண்டிய மாதிரி வச்சு சாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோடு கொடுத்துருக்குறாங்க. அது நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நான் சொல்ல மாட்டேன், நான் அதை சொல்ல மாட்டேன். நீங்களாகவே எங்கேயாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கோங்க, இல்லையா தெரியாமலே அப்படியே இருந்துக்கோங்க. அவங்க 3 பேரும் நாங்கள் தாண்டா அது அப்படின்றத உலகத்துக்கு வெளிக்காட்டிக்கிட்டாங்க. நாங்கள் தான் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த நாடு சொன்னது, 3 நாடு இருக்கிறீங்க, உங்களை ஒட்டு மொத்தமாக இப்போ பில்டிங் அது இதுமா இருக்கிறத ஒட்டு மொத்தமாக பழையபடி தரமட்டமாக்குவோம் அப்படின்னு என்ன சொன்னாங்களோ ஈரான், அதுக்கு அவங்க அந்த இது இருக்கு இல்லையா, மாடு இல்லாட்டி ஆடு அந்த இது போடு மணி கட்டியிருந்தேன் அப்படி தள்ளை ஆட்டிங்க சத்தத்தோட நான் தான் அது அப்படின்னு காட்டுங்க இல்லையா, அது மாதிரி இப்படி காட்டி வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் எது எப்படியோ. இறைவனுடைய நாட்டம், நீதி, நியாயம் ஒன்று இருக்குது. இப்போ இஸ்ரேல்காரனுக்கு இதில் ஐநா சபையில் பதில் கொடுத்த மாதிரி எப்படின்னா, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த ஈரான், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், உலக நாடுகளுடைய சட்டங்களை மீறி செயல்படுறாங்க. அப்போ நீ என்னடா பண்ண இஸ்ரேலே பாலஸ்தீன் மேலே, நீ எத்தனை குழந்தைங்களடா குடும்பங்களடா கொண்ட, அப்போ அது எந்த நாட்டு சட்டத்தில்டா வருது அப்படின்னு கேட்டு வாயடைக்க வச்ச மாதிரி எல்லாம் அவன் கையில். மக்களே பட்டும் படாமல் பேசுகிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம், சொல்ல வேண்டியது இல்லைல்ல, புரியும்ல. ஏன்னா நம்மளே இதே நாட்டில் இருக்கிறோம், தொழில் செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு கொண்டு போய் இந்த வீடியோ எவனாவது காட்டினாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு என்னடா சொல்லியிருக்கிறான்டே, வாங்கலண்டா ஏதாவது ஒன்று வந்து சொல்லுங்களேண்டா அப்படின்னு கூப்பிடணும். அது மாதிரி தான் சில விஷயங்களை பேசணும், கொஞ்சம் காமெடியும் கலந்து அப்படி தான் பேசணும். என்ன செய்கிறது பார்க்கலாம். துவா செய்யுங்க மக்களே, முடிவடையட்டும் இது பிரச்சனை வெகு விரைவில். அல்லாஹ் கரீம்.